ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜெரிஷ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்பிக்யூ சிக்கன் வீட்டில் எப்படி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, அந்த பார்பிக்யூ கிட் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம் அண்ட் கார்லிக் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்பிக்யூ சிக்கன் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இது வந்து சிக்கன் 65 பவுடர். ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா ரிமைனிங் இருக்கிறத ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் சிக்கன் பீசஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. பார்பிக்யூ சிக்கன் பண்ணுறதுக்காக நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணி வாங்கிட்டேன். பட் பெரிய சைஸ் பீசஸாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரிமைனிங் இருக்க சிக்கன் பவுடரையும் ஆட் பண்ணிடுங்க. இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். நான் வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இந்த மாதிரி ஒரு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1.5 kg சிக்கனுக்கு இந்த அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1/2 கப் அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டி தயிராக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு இதோட சேர்த்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஹனி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஹனி ஆட் பண்ணுறதுனால சிக்கன் அந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான். சால்ட் டேஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம சிக்கன் 65 பவுடர் ஆட் பண்ணுறதுனால அதுலேயே சால்ட் இருக்கும். ஸோ டேஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 லெமன் எடுத்து ஸ்க்வீஸ் பண்ணி வச்சு அதை ஃபைனலாக ஆட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நல்லா மேரினேட் ஆகட்டும். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ சிக்கன் நல்லா மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இது வந்து 2 ஹவர்ஸ்க்கு இப்படியே இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு கார்லிக் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கார்லிக் சாஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து எக் ஒயிட் வந்து 4 எடுத்திருக்கேன். எல்லோ யோக்கை தனியாக செப்பரேட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு 4 எக் ஒயிட் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதோட சேர்த்து கார்லிக் வந்து 2 to 4 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய தேவைப்படாது, ஒரு 4 பல்லு இருந்தால் போதும். அதோட சேர்த்து லெமன், 1/2 லெமன், ஆயில் கோல்டு வினர் எடுத்திருக்கேன். ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். சால்ட் தேவையான அளவு. இப்போ ஃபர்ஸ்ட்டு எக் ஒயிட் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா நுரைச்சி வர அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அடித்ததுக்கப்புறமா இப்போ நெக்ஸ்ட்டு கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 to 4 கார்லிக் ஆட் பண்ணேன். ஆட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதோட சேர்த்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட சேர்த்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு திருப்பி இதையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஸ்ட் டைப்பில் க்ரீமி கன்சிஸ்டன்சியாக வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். அது மட்டும் இல்லை, இதை வந்து நம்ம ஷவர்மா பிரெட் அந்த மாதிரி இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ குபூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு இந்த மாதிரி கார்லிக் சாஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி அப்ளை பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த பார்பிக்யூ கிரில்லை அன்பாக்சிங் பண்ணிடலாம். நான் வந்து இதை ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இந்த பார்பிக்யூ கிரில்லை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து 2 பேஸும் 3 ஸ்டிக்ஸும் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து நம்ம சார்கோல் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ சார்கோல் நல்லா பர்ன் பண்ணி நம்ம அந்த BBQ கிட் வந்து ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் நம்ம மேரினேட் பண்ணி 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து BBQ பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டிக்கில் வந்து பைனாப்பிள், கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ இதை வச்சுட்டு ஸ்டார்டர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து சிக்கனை வந்து இந்த ஸ்டிக்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு BBQ பண்ண ஸ்டார்ட் பண்ணு.
இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா ஸ்டிக்கை லைட்டாக ரொட்டேட் பண்ணி வைங்க. அப்போ ஈவனாக வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, லைட்டாக ஆயில் அப்பப்போ இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம BBQ சிக்கன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள், நம்ம BBQ சிக்கன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஸ்டிக்லேருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம கார்லிக் சாஸில் டிப் பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம குபூஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு வந்து நடுவில் ஸ்டஃப் பண்ணி வச்சு நம்ம சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ வந்து குபூஸ் போட்டிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குபூஸில் கார்லிக் சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு நடுவில் சிக்கன், கேப்சிகம், ஆனியன், பைனாப்பிள் இந்த மாதிரி வச்சு ஸ்டஃப் பண்ணிவிட்டு இதை ரோல் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப இது ரொம்ப ஒரு ஃபன்னாக இருக்கும். நீங்கள் டெரேஸில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒரு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபியூச்சர் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்காக மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்.